ஹே கைஸ், லிங்கராஜபுரமில் லொக்கேட்டாக இருக்க இஸ்கான் டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருந்தோம். என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட்டாக பிள்ளையார் தாங்க இருந்தார். தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு பெருமாள் சைனகோலத்தில் இருக்க பிக்சர்ஸும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நரசிம்மர் கோவில் இருந்ததுங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நரசிம்மர் அலங்காரம் பண்ணி இருந்தார். நாங்கள் சீக்கிரம் போனதுனால என்னவோ அர்ச்சகர் அங்கே இல்லை. நரசிம்மர் கோவிலோட ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா கோசாலை இருக்குதுங்க. நம்ம ஊர் கோமாதாக்கு நம்ம பழங்கள் தான் கொடுப்போம். ஆனால் அங்கே தர்பூசணியும் முட்டைக்கோசும் கொடுக்காங்க. அடுத்ததா இஸ்கானோட லார்டு ராதாகிருஷ்ணாவை தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணரும் ராதையும் ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணப்பட்டு இருந்தாங்க. இங்கே தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அழகான இடம் அப்படின்னே சொல்லலாங்க. ராதே கிருஷ்ணாவை கும்பிட்றதுக்காகவே இங்கே நிறையா மக்கள் வராங்க. இந்த கோவில்களுக்கு நடுவே இந்த ஃபுட் கோர்ட் வச்சுருந்தாங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. நாங்கள் 2 வடையும் ஒரு சமோசாவும் வாங்கியிருந்தோம். சாட் ஐட்டம் சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும். வடையோட ப்ரைஸ் 20, டேஸ்ட் நல்லா இல்லை. சமோசாவோட ப்ரைஸ் 25, அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்தது. என்ட்ரன்ஸில் இருந்தே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆண்டாள் கோவில் இருக்கும். நாங்கள் சீக்கிரமே போனதுனால பூட்டியிருந்தாங்க. அடுத்ததாக சாய்பாபாவை தரிசனம் செய்ய போயிட்டோம். சாய்பாபா கோவிலுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது இந்த பிரசாதமும் கொடுத்தாங்க. வந்தால் தட்சிணாமூர்த்தி இருந்தாருங்க. பாறைகள் மேலே அழகாக இருந்தார். அவரையும் கும்பிட்டுட்டு கோதண்டராமா டெம்பிள் தான் விசிட் பண்ணோம். உள்ள ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணலாங்க. கோவிலில் ஒரு நாளைக்கு 500லேருந்து 2000 பேர் வரைக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் பிரசாதமாக பொங்கலும் புளியோதரையும் கொடுப்பாங்க. ஆனால் நான் இங்கே வாங்கின பிரசாதத்தோட டேஸ்ட் பிரியாணி மாதிரி இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.